காமராஜை பற்றி, காமராஜர் மாபெரும் தலைவர் 50 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போனார், இந்த அக்டோபர் வந்தால் அவருடைய பொன்விழா, இறந்த 50வது ஆண்டு விழாவை நாம் அனுசரிக்க போகிறோம். அவருடைய பெயரை உச்சரிக்க தகுதி இல்லாதவர் திருச்சி சிவா. ஏன் சார் இவ்வளோ? உண்மையாகவே சொல்கிறான். அவருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய தகுதியின் முன்னால், அரசியலின் முன்னால் திருச்சி சிவாலாம் வந்து நிற்க கூட முடியாது. எவ்வளோ ஒரு சீப் கமெண்ட் அது. மின் பற்றாக்குறை, மின்தடை, மின்சார பவர் லோட் ஷெட்டிங் தட்டுப்பாட்டால் தமிழகம் தவிச்சிட்டு இருக்கும்போது காமராஜுக்கு வந்து கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாருன்றது எவ்வளோ ஒரு சீப் டேஸ்ட். அது உண்மை பொய்ன்றது முக்கியம் இல்லை, அது ஒரு சீப் டேஸ்ட்டுன்னு வாங்க. அந்த மலிவான மனநிலை திருச்சி சிவா எப்படி வந்தது? அவர் ஓரளவு கண்ணியமான மனிதர் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ராஜ்யசபா எம்பி. இது வந்து சும்மா ஒன்றும் சொல்லலை. இதுக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு ஒரு சீப் மைண்ட் வேணும். சார் பாசிங் கமெண்ட் சார், பாசிங் கமெண்ட்லாம் இல்லைங்க. இது வந்து அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு, பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி பேசுறது உள்நோக்கம் கொண்டது. அற்ப புத்தி, அற்ப மனிதர்கள் தான் மாபெரும் தலைவர்களை பற்றி இப்படி பேசுவாங்க. மகாத்மா காந்தியை பற்றி அந்த மாதிரி நிறையா பேசுவாங்க. பிர்லா மாளிகையில் தான் இருந்தார், உடனே அது கச்சை கட்டிட்டு வந்து பேசுவாங்க. இப்போ காலையிலேருந்து ஐடிவிங்களை திமுக அவங்கள அந்த திருமலப்பிள்ளை ரோடு எடுத்து போட்டு கேவலமாக இல்லை, ஏசி விண்டோஸ் ஏசி இருந்தது, அருவருப்பாக இல்லை உங்களுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பெரிய தலைவர்,